உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அல்ல, ஓரஞ்சாரத்தில் நின்றுட்டு கேட்குறவங்களுக்கு என்னுடைய இரட்டை வணக்கங்கள். ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கு அவங்கள பார்த்தா. ஏன் நிற்கிறாங்க? ஒரு வேளை சரியா இந்த அம்மா பேசினா இருப்போம், இல்லாட்டா அப்படி அப்படியே போயிடுவோன்னு நிற்கிறாங்களா, இல்லை உண்மையிலேயே இடம் இல்லாததால் நிற்கிறார்களா? ஆனால் நின்று கொண்டு கூட கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு நான் என்ன சொல்லிவிட முடியும்? நெஞ்சத்துக்குள் இருந்து ஒரு எளிய சொல் நன்றி. அதைத்தான் என்னால் சொல்ல முடியும். இங்கே கேட்குதா? பின்னாடிலாம் கேட்குதா? கொஞ்சம் ரைஸ் பண்ணலாம். கொஞ்சம் அந்த ஃபீட்பேக் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் ரைஸ் பண்ணலாம். அன்பான சொந்தங்களே, வேக வேகமாக காஞ்சிபுரத்துக்கு உள்ளே வந்து இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுகின்ற இந்த அரங்கத்துக்கு வருகின்ற பாதையில் நான் பயணம் செய்த போது எனக்குள்ளே என்னென்னவோ நினைவுகள். கல்கி அவர்களினுடைய சிவகாமியின் சபதம் என்கின்ற நாவலை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நிறைய பேர் படித்திருப்பீர்கள். சிவகாமியின் சபதம் பல்லவர்களினுடைய ஆட்சி காலத்தை பற்றிய ஒரு வரலாற்று புதினம். அல்ல, வரலாறும் இருக்கும், கொஞ்சம் கற்பனையும் இருக்கும். இந்த இரண்டும் கலந்த இந்த பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கல்ல, பொன்னியின் செல்வன் எழுதுவதற்கு முன்பு கல்கி அவர்கள் எழுதிய வரலாற்று புதினம் சிவகாமியின் சபதம் தான். கிட்டத்தட்ட முழு கதையுமே காஞ்சிபுரத்தில் தான் நடக்கும். அதனுடைய முதல் காட்சி சிவகாமியின் சபதம் புத்தகத்தை நீங்கள் பிரித்த உடனேயே முதல் காட்சி சிவகாமி என்கின்ற அற்புதமான நடன கலைஞர் பல்லவ மன்னரினுடைய அரசவையிலே நடனம் ஆடுகிறார். அதுதான் முதல் காட்சி. நடனம் ஆடிவிட்டு திரும்பி வர்ற அவங்க அப்பா ஒரு சிற்பி, அவர்தான் மாமல்லபுரத்திலே அந்த சிற்பக்கலையை மேற்பார்வை பார்க்கிற தலைமை சிற்பி. அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கோவில் யானைக்கு கொஞ்சம் கோவம். அன்னைக்கு அந்த யானைக்கு மதம் பிடித்து அது கத்திக்கிட்டு ஓடுது. சிவகாமி வந்து கொண்டிருந்த அந்த பல்லக்கை தூக்கி கொண்டு வந்தவர்கள் எல்லாம் பல்லக்கை கீழே வச்சுட்டு ஓடி போயிடுறாங்க. அப்போ யானை இருக்கிறது, சிவகாமி இங்கே இருக்கிறாள். ரெண்டு பேர் தான். யானை ஓடி வருகிறது. காஞ்சிபுரத்துக்கு அன்றைக்கு புதிதாக வந்திருந்த பரஞ்சோதி என்கின்ற ஒரு இளைஞன், யாரோ ஒரு பெண்ணை யானை அவளை துரத்துதுன்னு சொல்லி அவன் கையில் ஒரு வேல் வச்சிருக்கான். அந்த வேலை எடுத்து யானையின் மீது எறிந்தான். மிகச்சரியாக அந்த வேல் போய் யானையினுடைய தோலை, அந்த கடுமையான தோலை தைத்தது. யானை பிளிரி கொண்டு ஓடிவிட்டது. சிவகாமி உயிர் பிழைத்தாள். இதுதான் சிவகாமியின் சபதம் நாவலினுடைய முதல் காட்சி. இப்போ நான் சொன்னது தான். அதில் எனக்கு இதுக்கும் நீங்கள் பேசுகிற தலைப்புக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேட்பீங்க. நான் இன்றைக்கு பேச எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்கின்ற அந்த ரெண்டாவது அடிதான் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு. இடுக்கண் களைவது நட்பு. இடுக்கண்னா கஷ்டங்க, துன்பம். உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் யார் அதை சரி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு வயலும் சரி செய்ய மாட்டோன்னு சில பேர் சொல்கிறாங்க. நாமே கஷ்டப்பட்டு முட்டி மோதனுமே தவிர யாரும் உதவ மாட்டாங்க. ஆனால் ஒரு கால் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தால் அந்த கஷ்டத்தை வாய் விட்டு சொல்றதுக்காவது ஒரு நட்பு வேணும். அப்படிப்பட்ட நட்பை பெற்றவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், பாக்கியசாலிகள். அப்படி கூட ஒருத்தருமே எனக்கு கிடையாதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா, இட் இஸ் நெவர் லேட். ஒரு நல்ல தோழனை அல்லது தோழியை பெற்றுக்கொள்வதற்கு வயது ஒரு தடையே அல்ல. இப்போ ஃப்ரெண்ட் இல்லைன்னா கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டை நீங்கள் தேடி பிடிச்சிக்கிங்கன்னா வாழ்க்கையை இனிமையாக்குகிற ஒரே ஒரு விஷயம் நட்பு மாத்திரம்தான். அதனால தான் இந்த திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடித்த திருக்குறள்ல ஒரு 50 திருக்குறள் இருக்கு. அதில் எனக்கு மிக மிக பிடித்தது இந்த குறள் தான். வள்ளுவர் எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவது. போட்டுக்கொண்டிருக்கிற உடை, உடுக்கைனா ட்ரெஸ், போட்டுக்கொண்டிருக்கிற உடை கொஞ்சம் நழுவிருச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன செய்வோம்? நாம் யோசித்து, ஆஹா உடை நழுவி விட்டதே,
என்ன அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. இவ்வளவுலாம் யோசிச்சு நீங்க பிளாகெல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது. நீங்க என்ன ஏதுன்னு உங்கள் மூளை உணர்வதற்கு முன்பே கை போய் அந்த துணியை பற்றி கொண்டு எப்படி மானத்தை காப்பாற்றுகிறதோ அதே போல உங்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அந்த துன்பம் வந்து விட்டதுன்னு நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு முன்பே ஓடி சென்று உதவுகிற கைகள் ஒரு நண்பனுடைய கைகள் என்று சொல்லுவதுதான் இந்த திருக்குறள். இடுக்கண் களைவது நட்பு. என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான்? ஒருத்தர் தான் போறல. நான் எத்தனை இடங்கள்ல நாங்க பார்த்துருக்கோம் தெரியுமா? ஒரு திருமணம் நடக்குங்க, திருமணத்துக்கு முதல்ல உறவுக்காரங்களை தான் கூப்பிடணும். அதுதான் சம்பிரதாயம், சாங்கியம். அதுதான் உறவுக்காரங்களை ரொம்ப நல்லவங்க, வணங்கத்தக்கவர்கள். ஆனா எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிதானே? நீங்க பத்திரிக்கையில பேர் போடுறீங்க தானே, அதுல யாரோ ஒரு சித்தப்பா இல்ல ஒரு பெரியப்பா பேரை கொஞ்சம் கம்மியா போட்டுட்டீங்கன்னு வைங்க, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அநேகமா கல்யாணம் நடக்காது. அப்புறம் நீங்க அந்த இன்விடேஷன் எடுத்து கூப்பிட போகணும். நீங்களும் உங்க வீட்டுக்காரம்மாவும் போகணும். நீங்க போற போது அவங்களும் அவங்க வீட்டுக்காரம்மாவும் இருக்கிற நேரமா நீங்க போகணும். அதுல ஒருத்தர் இல்லைன்னு வைங்க, திரும்ப போகணும். அப்படி போய் கூப்பிட்டு ஒரு தட்டை வச்சு வரிசையை வச்சு அவர் பாப்பாரு, அன்னைக்கு தான் முக்கியமான வேலை இருக்கு பார்க்குறேன் அப்படிம்பாரு. நீங்க அவர் வரணுமேன்னு பக்கு பக்கு பக்குன்னு நீங்க காத்திருப்பீங்க. அப்படியே வந்தாலும் ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு, எங்க நாத்தனார் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போனேன், நான் தான் வடை சட்டியில் நின்று அத்தனை பேருக்கு வடையை சுட்டு சுட்டு போட்டேன்னா எனக்கு 300 ரூபாயில் ஒரு புடவை எடுத்து கொடுத்தாளேம்மா இங்கே நாத்தனார். மறக்கவே முடியாதுருச்சு. நான் சொன்னேன், அப்படியாங்க, என்னங்க இப்படி செஞ்சுட்டாங்க உங்கள் நாத்தனார்? கல்யாணம் எப்போ நடந்தது? போன மாதமா? இல்லை போன வருஷமா? அதெல்லாம் இல்லை. எப்போங்க கல்யாணம் நடந்தது? அதாச்சும் 20 வருஷங்க. இந்த படையப்பா படத்தில் நீலாம்பரி கேசட்டை போட்டு 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 பார்த்துக்கிட்டே இருக்குமே, அது மாதிரி 20 வருஷமா அந்த அம்மா வடைச்சட்டி மறக்கலை, 300 ரூபாய் புடவையும் மறக்கலை. உறவுகளுக்குள்ளே இந்த மாதிரியான சில நெருடல்கள் இருக்கும். உறவுன்றது அப்படித்தான். அதையும் தாண்டி உறவுகளை பேண வேண்டும். ஆனால் அது இருக்கும். இதுவே இவ்வளவு இந்த உறவுக்காரங்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் டயர்டாகி திடீர்னு கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி ஞாபகம், ஐயோ என் ஃப்ரெண்டை கூப்பிடவே இல்லையே, உடனே ஃபோன் அடிச்சே, மச்சான் எங்கடா இருக்கு நீ? நான் எங்கடா இருப்பேன், ராத்திரி 9 மணி வீட்டில் தான் இருக்கேன். ஏய் இப்போ வரேன்டா. எதுக்குடா வர? ஏய் கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிட விட்டு போச்சுடா. நீ ஒன்றும் வந்து கூப்பிட வேணாம், சொல்லிட்டல்ல, நாளைக்கு ஆளாக நான் தான் வருவேன்னு சொல்லுகிறவன் யாரோ அவன்தான் நண்பன். சில திருமணங்களில் உறவுகள்லாம் அங்கங்கே முறைச்சிக்கிட்டு நிற்கும். இந்த ஃப்ரெண்டு இருக்கானே, அவன் பெரிய பணக்காரனாக இருப்பான், அவன் பெரிய மில் ஓனராக இருப்பான். அவன் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு சாம்பார் வாளியோடு திரிஞ்சிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு சோறு இருக்கா இல்லையான்றது அவனுக்கு கவலை இல்லை. எந்த பந்தியில் அவனுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டீங்கன்றது கவலை இல்லை. என் ஃப்ரெண்டுனா வந்து நிற்கிறான் பாருங்க, அதுதான் நட்பு. இதுதான் பெண்களுக்கு கூடுதலான விஷயம் என்னன்னா, திருமணமாகி வந்த பிறகு நிறைய தோழிகளை இழந்து விடுவார்கள், கான்டாக்ட்லயே இருக்க மாட்டாங்க. ஆனா எத்தனை காலம் கழித்து பார்த்தாலும், கோமதி நீயோடி என்னடி முடியெல்லாம் கொட்டிருச்சுன்னு போய் ஒரு தழுவிக்கிற போது அப்ப மனசுக்குள்ள சில பட்டாம்பூச்சிகள் சிறகடிக்குமே, அதற்கு ஈடு இணை உண்டா? வாழ்க்கையிலே அடைவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நட்பு. அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, ஒரு கஷ்டம் வந்தா நீ கவலைப்படாதரா. ஏன்னா எப்படி நழுவுகிற உடையை கை போய் பற்றுகிறதோ அது போல வருகிற துன்பத்தை களைகிறவன் உன்னுடைய நண்பன் என்று வள்ளுவர் சொன்ன அந்த உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவது நட்பு என்கின்ற அது இந்த சொற்றொடர் தான் இன்றைக்கு நான் தலைப்பாக தேர்ந்தெடுத்திருக்கேன். அதுக்கும் சிவகாமி சபதத்துக்கு என்ன சம்பந்தம்னு சில பேர் இன்னும் விடாப்படியே கேட்குறாங்க. காஞ்சிபுரத்துக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க, எதையுமே மறக்க மாட்டாங்க. அல்ல வியப்பு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவிலே மிகச்சிறந்த
கற்றுக்கொள்ள வேண்டும்னு யார் நினைத்தாலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கிற முதல் நகரம் காஞ்சிபுரமாகத்தான் இருந்தது. கல்விக்கான நகரம் காஞ்சிபுரம். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்தினுடைய தத்துவ இயல், அது பௌத்தமாக இருக்கட்டும், சமணமாக இருக்கட்டும், இந்து சமயமாக இருக்கட்டும், அந்த மதம் சார்ந்த தத்துவ இயலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் வந்தே தீர வேண்டிய ஒரே நகரம் காஞ்சிபுரமாகத்தான் இருந்தது. இப்பவும் அப்படி புத்திசாலிகள் நிரம்பிய நகரம். என்ன டிராபிக் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்கிட்ட இருந்து இங்கிட்டு வர்றதுக்குள்ள எத்தனை வழி, அதுவும் சார் அத்தனையும் நகர்த்தி நகர்த்தி எங்களை கூட்டிட்டு வந்தார். அப்படியே நாங்கள் வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு. இதற்கு நடுவில், இந்த பட்டின் பளபளப்புக்கு நடுவில் ஜொலி ஜொலிக்கிற இந்த புத்தக திருவிழா, அறிவுக்காக எடுக்கப்படுகிற திருவிழா, தமிழ்நாட்டு அரசுக்கும் பபாசி அமைப்பினரையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நானும் அவங்க விமலா ரோஸ் மேடம், அவங்க தான் இங்கே டெப்டி தாசில்தார், அவங்க என்னோட வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வந்தோம். அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் இன்னொரு ஊரிலே நடந்த புத்தக திருவிழாவில் நான் பேசியிருக்கேன். பேசுகிற போது எழுத்தாளர் சுஜாதாவினுடைய ஒரு கதையை சொன்னேன், தலைகீழ் ராணின்னு ஒரு கதை. அந்த கதையை வேற ஒரு, அந்த இப்போ நான் சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா இதுக்கு சொல்கிறதுக்கு வேற கதை இருக்கு. தலைகீழ் ராணின்னு ஒரு கதை. ரொம்ப பேசிக்காக அந்த கதை என்னன்னாக்கா, ஒரு தாத்தா ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப நாளாக என் வீட்டில் புதையல் இருக்குது, புதையல் இருக்குது, புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. யாருமே அவரை நம்பலை. தலைமுறை தலைமுறையாக எங்கள் அப்பா சொல்லியிருக்க, எங்கள் அப்பா தேடினாரு, எங்கள் தாத்தா தேடினாரு, நானும் புதையலை தேடி கண்டே அடைவேன்னு இருக்காரு தாத்தா. தாத்தாவோட பையன் சென்னையில் செட்டில் ஆகிட்டாரு. தாத்தாவை கூப்பிட்றாரு, வந்துருங்கப்பா, இங்கே இப்போ தனியாக இருந்து கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, தனியாக இரு. அப்படி கூப்பிட்ற மகன்களே குறைவு. அவர் கூப்பிட்றாரு, தாத்தா போக மாட்டேங்கிறார். இங்கே புதையல் இருக்குடா, அதை கண்டுபிடிச்சி தான்டா நான் போவேன். புதையலை பற்றி ஒரே ஒரு க்ளூ தான் இருக்குது. க்ளூனா தெரியல, நமக்கு ஒன்று தான் இருக்குது. எங்கே புதையல் இருக்குன்றதுக்கு ஒரே ஒரு க்ளூ தான் இருக்குது. தலைகீழ் ராணி அப்படின்னு ஒரு கவரில் எழுதி போட்டிருக்கார். அதை இவர் தாத்தா வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆளை வரவழைச்சு அவருடைய உதவியோட வீட்டெல்லாம் தோண்டி ஒரு பொட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. தாத்தா குதிக்கிறார், சொன்னேன்ல புதையல் இருக்கு, நான் சொன்னேன்ல புதையல் இருக்கு இருக்கு. அந்த பொட்டிக்குள்ள தங்கமோ இருக்கும், வைரமோ இருக்கும், வைடூரியமோ இருக்கும், காசு காசா இருக்கும். திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை பொட்டியில், எல்லாம் செங்கல் மண். ஒரே ஒரு கவர் இருக்கு, பழையகால கவர், அதில் ஒரு ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கு, ரொம்ப பழையகால ஸ்டாம்ப்பு. வேற அவசர அவசரமாக கவரை திறந்து பார்த்தா ஒரே ஒரு லெட்டர் மாதிரி ஒன்றுத்தில் எழுதியிருக்கு, தலைகீழ் ராணி. தலைகீழ் ராணினா என்ன? ஏதாவது ஒரு ராணியை தலைகீழாக வீட்டில் புதைச்சி அவளோட நகையெல்லாம் இருக்கா? எவ்வளோ தேடி பார்த்துட்டாரு, ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் தாத்தாவுக்கே மனம் வெறுத்து போச்சு. அப்படி தானேங்க இருக்கும், சே விட்றா கழுது. சிலதெல்லாம் எவ்வளவு தேடினாலும். உங்கள் வீட்டில் ஏதாவது தேடி இருக்கீங்களா நீங்கள்? என்னங்க காஞ்சிபுரத்தில் இவ்வளவு நல்ல மக்கள் வாழ்கிறார்களா, வீட்டில் கூட தேட மாட்டீங்களா? நான்லாம் ஒத்த சாக்ஸை 1 மணி நேரம் தேடின ஆள். ஏன்னா ஒரு சாக்ஸ் 2 சாக்ஸும் தொலைஞ்சா பரவாயில்ல, கழுதுன்னு புதுசு வாங்கிடுவோம். ஒரு சாக்ஸ் மட்டும் தொலையும் பாருங்க, எரிச்சலும் இருக்கும். 1 மணி நேரம் தேடி கடைசியில் கடுகு டப்பாக்கு பின்னாடியிலிருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். தேடுவதற்குன்னு சில விதிகள் இருக்கு. என்னன்னா, ஒரு பொருளை காணும் தேடுறீங்கன்னு வைங்களேன், அதையே தேடிட்டு இருக்க கூடாது. இன்னொரு பொருளை நீங்கள் தொலைக்கணும், தொலைச்சு அதை தேடணும். அதை தேடுற போது முன்னால தொலைஞ்சு போனது கிடைக்கும். அப்புறம் அவசரத்துக்குன்னு சில பொருட்களை பத்திரமா வச்சிருப்பீங்கல்ல. பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாரும் ஒரு ஹேண்ட்பேக் இல்லாமல் ஒரு பெண்ணை கூட உங்களால் பார்க்க முடியாது. அங்கே இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஹேண்ட்பேக்கை திறந்து பார்த்துடாதீங்க. ஒன் இஸ் இட் இஸ் நாட் டீசென்சி. 2வது, திறந்து பார்த்தா உங்களுக்கு இதய அதிர்ச்சி வந்துடும். ஏன்னா அந்த ஹேண்ட்பேக்கை நீங்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணால் மொகஞ்சதாரோ ஹரப்பா கீழடி இதை விட அதிகமான வயதான பொருட்கள் அந்த ஹேண்ட்பேக்கில் இருக்கும். பெண்கள் என்ன செய்வாங்க, அவசரத்துக்கு இருக்கட்டும்னு ஒரு 4-5 பொட்டு, ஒரு 7-8 ஹேர் கிளிப்பு, ஒரு 10-15 ஹேர் பேண்டு, அப்புறம் ஏதோ ஒரு வீட்டில் போகும்போது வெத்தலை குங்குமம் கொடுத்துருப்பாங்க அது. அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 50 மாத்திரை வச்சுருப்பாங்க. 50 மாத்திரையுமே எக்ஸ்பயர் ஆகி 7 வருஷம் ஆயிருக்கும். அப்புறம் ஒரு 15 கர்ச்சீஃப் இருக்கும்.
அவசரத்துக்கு ஏய் கர்ச்சீஃபாவது எடுத்துக்கணும், பேக்கை தேடுவாங்க பாருங்க. அப்புறம் சில பெண்கள் வந்து செல்ஃபோனை ஹேண்ட்பேக்கில் வைப்பீங்களா? ஏன்னா நமக்கு வந்து புடவை கட்டினா இல்லை சல்வார் இருந்தால் பெரும்பாலும் நமக்கு பாக்கெட் இருக்காது, ஆண்களுக்கு அந்த பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. சிலதெல்லாம் ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுருக்கோம். கத்துன்னு செல்ஃபோன் அடிக்கும். இந்த பேக்கை திறந்து செல்ஃபோனை கண்டுபிடிக்க அவங்க எடுத்துக்க நேரம் இருக்கே. மாதிரி அகழ்வாராய்ச்சியில் கிடைக்காத விஷயங்களை கூட கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி வந்திருக்கு. தாத்தா அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தெரிந்த ஒரு வெள்ளைக்காரரை தான் கூப்பிட்டுருக்காரு. அந்த வெள்ளைக்காரரும் தேடி பார்த்துட்டாரு, பொட்டி கிடைச்சிருச்சு. ஆனால் பொட்டிக்குள்ள ஒரு ஐஸ்வர்யம் இல்லை, ஒரு கவர் இருக்கு, தலைகீழ் ராணி. தாத்தாக்கு வெறுத்து போச்சு. சே விடுறா, இனிமேல தேடினா கிடைக்காதுறான்னு அந்த கவரை கிழிச்சார். வாசல் அப்போதான் அந்த குப்பை வண்டியை ஓட்டுகிற சகோதரர் போயிட்டு இருக்காரு. அதில் தூக்கி போட்டார். தூக்கி போட்டுட்டு மகன்கிட்ட சொன்னார், நான் கிளம்பி வந்துடுறேன்ப்பா சென்னைக்கு, இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன், இந்த வீடு எப்படி வேணால் போகட்டும்னு சொல்லி கிளம்பி சென்னைக்கு போயிட்டார். அந்த வெள்ளைக்காரர் கிளம்பி அவரோட ஊருக்கு போயிட்டுருக்கார். பாதி வழி போகும்போது வெள்ளைக்காரருக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்து, எப்பவுமே நமக்கு ஐடியாவில் லேட்டாக தான் வரும். திடீர்னு ஐடியா வந்தது. தலைகீழ் ராணின்னு எதை சொன்னாங்க? அந்த கவரில் ஒரு ஸ்டாம்ப் இருந்தது இல்லை, அந்த ஸ்டாம்பில் என்ன படம் இருந்தது? நல்ல வேளை அவர் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு. அந்த ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஸ்டாம்ப் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வெளியிடப்பட்ட ஒரு ஸ்டாம்ப். எப்போ? பிரிட்டிஷ்காரர் காலத்தில் அங்கே அப்போ இருந்த எலிசபெத் மகாராணியனுடைய படத்தை ஸ்டாம்பாக ஒட்டியிருக்காங்க. பட் அந்த ஸ்டாம்ப் வந்து இட்ஸ் அ ராங்லி பிரிண்டட் ஸ்டாம்ப். தலைகீழா ராணியோட படத்தை ஸ்டாம்பில் அவங்க பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அதை பிரிண்ட் பண்ண ஆளுங்க அவங்க என்ன தண்டனை கொடுத்தாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு 10 ஸ்டாம்ப் போன உடனே நிறுத்திட்டாங்க. அந்த 10 ஸ்டாம்ப் வந்திருக்குல்ல, அது அந்த கவரில் ஒட்டி இருக்கு. உண்மையிலே ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தவறாக அச்சிடப்பட்ட தபால் தலைகளுக்கு என்று ஒரு பெரிய சந்தை இருக்கிறது. இன்னைக்கு அந்த ஸ்டாம்ப் இருந்தால் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதை வாங்குவதற்கு ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள். ஸோ இவருடைய புதையல் தங்கம், வைரம், வெள்ளி, காசு கிடையாது, அந்த ஸ்டாம்ப் தான் புதையல். இதை வெள்ளைக்காரர் கண்டுபிடிச்சு தாத்தாக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, அந்த குப்பை வண்டியை பிடிங்க என்று சொல்றாரு. குப்பையை எடுத்து செல்கிற சகோதரர்கள் வந்தா பெரும்பாலும் யாரும் அவங்கள ரொம்ப மரியாதை கொடுக்க வேண்டிய வேலையை அவர்கள் செய்கிறார். அவரை போய் குப்பைக்காரன்னு சொல்லுவாங்க. குப்பையை போடுறவன் தான் சாமி குப்பைக்காரன், குப்பையை கிளீன் பண்றவங்க குப்பைக்காரங்க கிடையாது. ஆனா நாம என்ன சொல்லுவோம், குப்பையை கிளீன் பண்றவங்கள குப்பைக்காரர் வந்துட்டாருமோ. அவருக்கு பெரிய மரியாதையை ரொம்ப யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த தாத்தாவோட கார் டிரைவர், தாத்தாவுடைய மகன், அந்த வெளிநாட்டு அமெரிக்கர், ஊரே ஒரு குப்பைக்காரரை தேடி போனது அப்படின்னு சொல்லி சுஜாதா கதையை முடிச்சிட்டார். இதோட கதை முடிஞ்சு போச்சு. இந்த கதையை நான் வேறு ஒரு புத்தக கண்காட்சியிலே சொன்னேன். விமலா ரோஸ் சொன்னாங்க, அந்த கதையை நான் கேட்டுட்டு என் பிள்ளைங்க, அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட சொன்னேன், இந்த கதை எப்படி முடிந்தால் உனக்கு பிடிக்கும் என்று இவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த 2 பிள்ளைங்களும் யோசிச்சு சொல்லிச்சான், அந்த குப்பைக்காரர் வந்து ரொம்ப நல்லவர், அவர் வண்டியை நிறுத்தி ஒவ்வொரு பேப்பரா எடுத்து பார்த்து இந்த கவரை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த கவர் கிழிஞ்சதே தவிர ஸ்டாம்ப் கிழியல, ஸ்டாம்ப் பத்திரமா கிடைச்சிருச்சு. குப்பைக்காரர் அந்த சகோதரர் அதை திருப்பி கொடுத்து விட்டார். தாத்தா அதை விற்று நிறைய காசு வந்தது. அந்த காசுல கொஞ்சத்தை அந்த குப்பைக்காரருக்கு கொடுத்தார், கொஞ்சத்தை மகனுக்கு கொடுத்தார், கொஞ்சத்தை தான் வச்சுக்கிட்டார். வயசானவங்களாம் கொஞ்சம் காசு நீங்க வச்சுக்குங்க, எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் காசை தான் வைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லிச்சான். மறக்காமல் இதை கண்டுபிடிக்க உதவிய அந்த வெளிநாட்டுக்காரர் இருக்கல்ல, அவருக்கும் ஒரு ஷேர் கொடுத்தாருமா, இப்படித்தான் இந்த கதை முடியணும்னு அந்த குழந்தைகள் சொன்னதாக விமலா ரோஸ் என்னிடம் சொன்னார். நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு கதையை எழுதுவது கஷ்டம், எழுதப்பட்ட கதையை சொல்லுவது, அதுவும் சுஜாதா இந்த கதையை எழுதி 40 வருஷம் ஆயிருக்கும். 40 ஆண்டுகள் கழித்து ஒரு கதையை சொல்லும் போது சில சமயம் ரொம்ப பழசா இருக்கும், பொருத்தமே இருக்காது நம்ம வாழ்க்கைக்கு. ஆனா 40 ஆண்டுகள் ஆகியும் கூட பழையதாக போகாத ஒரு கதையை எழுதிய எழுத்தாளர்கள் இந்த தமிழ் மண்ணிலே இருந்திருக்கிறார்கள் என்பதை கொண்டாடத்தான் இந்த புத்தக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கதையை சொல்லி புரிவது கஷ்டம்,
அதை விட கஷ்டம் என்னன்னா, இந்த தலைமுறை குழந்தைகள் அந்த கதையை கேட்டு இந்த கதை இப்படித்தான் முடியணும்னு ஒரு சரியான முடிவை கொடுக்கிறார்கள் என்றால் அதுதான் புத்தக திருவிழாக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று நான் நினைத்து உண்மையிலேயே சந்தோஷப்பட்டேன். சரி, சிவகாமியின் சபதத்துக்கு திரும்ப வந்துடலாம். பரஞ்சோதி என்ன பண்ணாரு? வேலை எடுத்து யானையை செயலிழக்க செய்தார். வேல் மிகச்சரியாக யானையின் மீது பாய்ந்தது. சிவகாமி என்கின்ற ஒரு நடன கலைஞரினுடைய உயிர் பிழைத்தது. இதுக்கு பிறகு இந்த சம்பவத்தை அப்போது அரசராக இருந்த மாமல்லரினுடைய தகப்பனார் கேள்விப்படுகிறார். நரசிம்மவர்ம பல்லவரும், அவர் தான் மாமல்லன், அவரும் பக்கத்தில் இருக்கார். மகேந்திரவர்ம பல்லவர் தந்தை, நரசிம்மவர்ம பல்லவர் மகன். இந்த 2 பேரும் தான் காஞ்சி மாநகரத்தை ஆண்ட மாபெரும் சக்கரவர்த்திகள், பல்லவ குலத்தை சேர்ந்தவர்கள். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே அப்போது இளைஞனாக இருந்த நரசிம்மவர்ம பல்லவர் சொன்னாராம், ஆகா, அந்த பரஞ்சோதியை நான் பார்க்க வேண்டுமே. ஒரு சின்ன பையன் ஒரு வேலை எடுத்து ஒரு யானையையே எரிந்திருக்கிறான் என்றால் அவன்தான் என்னுடைய நண்பன் என்று என்னுடைய மனம் சொல்லுகிறது அப்படின்னு தேடி பிடிச்சு பரஞ்சோதியும் நரசிம்மவர்ம பல்லவரான மாமல்லரும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள். இவர் அரசரானார், இவர் சேனாதிபதியானார். இவங்க 2 பேர் தான் இந்த காஞ்சிபுரத்திலிருந்து படையெடுத்து போய் இந்த காஞ்சிபுரத்தையே அழித்து ஒழித்த புலிகேசியினுடைய செருக்கை அடக்கி வாதாபியை வெற்றி கொண்டு வெற்றியோடு காஞ்சிபுரத்துக்கு திரும்பி வந்த இந்த 2 பேரும் மிகச்சிறந்த நண்பர்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்தவர்கள் என்பது சிவகாமியின் சபதத்திலிருந்து தெரிகிறது. அந்த பரஞ்சோதி தான் பின்னாளிலே சிறுத்தொண்ட நாயனாராக மாறி இறைவன் கேட்டார் என்பதற்காக பிள்ளைக்கரியை கொடுத்த சிவத்தொண்டராக மாறினார். இப்படி இந்த காஞ்சிபுரத்துக்கு அவ்வளவு வசீகரமான கதைகள் எவ்வளோ இருக்கு. யுவான் சுவாங் காலடி வைத்த மண் இந்த காஞ்சி மாநகரத்தினுடைய மண். இன்னைக்கு எவ்வளோ ஊர்லேருந்து எவ்வளவோ அறிஞர்கள்லாம் வராங்க. ஆனால் முதலாக இந்தியாவை தேடி வந்த மாபெரும் அறிஞரான யுவான் சுவாங் காஞ்சி மாநகருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு இங்கே வந்து இங்கே இருக்கிற கல்விச்சாலைகளை எல்லாம் பார்த்துவிட்டு போயிருக்கிறார் என்றால் இந்த காஞ்சிபுரத்தினுடைய சிறப்புக்கு அதைவிட வேறு என்ன மதிப்புரையை நான் கொடுத்து விட முடியும்? ஏன் நட்பு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை? ஏன் தேவை? நட்பு என்பது 10 விரல்கள் 10 கைகள் ஒரே தட்டில் பசியாறுகிற அற்புதம் தான் நட்பு. அப்படிதானே? உங்களுடைய இளமை பருவம் ஞாபகம் இருக்கா? ஏன்னா நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, அவங்களுக்கு நல்லா புரியும் நான் சொல்றது. கொஞ்சம் வயசானவங்க இருக்கீங்க, ஆனாலும் எல்லாரும் இளமையாக காட்சி தருகிறீர்கள் காஞ்சிபுரத்து. அந்த காலேஜில் படிக்கிறப்போ, ஸ்கூலில் படிக்கிறப்போ, ஹாஸ்டலில் படிக்கிறப்போ நமக்குள்ள வித்தியாசங்களே இருந்ததில்லை. அப்படித்தானே? ஒரு நண்பனை நமக்கு பிடித்தது என்றால் அவன் என்ன மதம், அவன் என்ன சாதி, அவன் பணக்காரனா, அவன் ஏழையா, நீங்களாம் அந்த இதுவா, நீங்களா, இப்படிலாம் நம்ம கேட்டிருக்கோம்மா. ஒரு சாப்பாடு என்று வந்தால் 10 கைகள் அந்த தட்டிலிருந்து எடுத்து உண்டு வாழ்ந்த காலம்தான் நம்முடைய கல்லூரி காலமாக இருந்திருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த நட்பு நமக்கு கொடுத்த மகிழ்ச்சி. நண்பன் நமக்காக எந்த அவமானத்தையும் தாங்கிப்பான். அதை பார்த்துருக்கீங்களா நீங்க? நண்பன் நமக்காக எந்த அவமானத்தையும் தாங்கிப்பான். பட்டிமன்றத்தில் என்னோடு எப்போதும் எதிரணியிலே பேசுகிறாரே பட்டிமன்றம் ராஜா, அவர் நல்லவேளை அவர் இன்னைக்கு வரல. அவர் ரொம்ப சுவாரஸ்யமா அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லுவார். அவர் ரொம்ப எளிமையான குடும்பத்திலிருந்து, ஒரு கிராமப்புறத்திலிருந்து வந்து இன்றைக்கு பட்டிமன்றங்களை கோலோச்சுகிற ஒரு இடத்துக்கு தன்னுடைய முயற்சியாலும் உழைப்பாலும் தன்னுடைய நகைச்சுவை உணர்வாலும் வந்தவர். ஆனால் ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை தான். அவருக்கு திருமணத்துக்கு நாள்லாம் குறிச்சிருக்காங்க. அப்போ இப்போல்லாம் திருமணம்னா என்னென்ன பண்ணுறாங்க? ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் உங்கள் ஊரில் வந்துருச்சா வரலையா? நீங்கள் வந்துருச்சா? ஒரு தம்பி வந்துருச்சுன்றார், அவரே எடுத்துருப்பார் அநேகமாக. கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுத்தால் பரவாயில்லைங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அட மக்கா, நீ ஃபோட்டோ எடு, எதுக்கு ட்ரெயின் முன்னாடி போய் எடுக்கிற? அதில் ஒருத்தர், அந்த அம்மா கொஞ்சம் பருமனாக இருக்குங்க, ஒன்றும் தவறு இல்லை, நான் பாடி ஷேமிங்லாம் பண்ணல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அந்த அம்மா கொஞ்சம் அப்படி இருக்கு. இந்த ஃபோட்டோகிராஃபர் சும்மா இல்லாமல் தம்பி அவங்கள தூக்குங்கங்குச்சு. எதுக்கு? ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு.
அவர் சொன்ன உடனே வீரம் அவருக்கு வந்து தூக்கினார். 2 பேர் இதில் நிற்கிறாங்க, போட்டில் நிற்கிறாங்க. இந்த அம்மாவை தூக்கின உடனே போட்டு கவுந்து பொண்ணு மாப்பிள்ளையை உள்ளே விழுந்து, இவங்க விழுந்த வேகத்தில் கேமராக்காரரையும் பிடிச்சி இழுத்து, அப்புறம் அந்த திருமணம் நடந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த திருமணத்துக்கு முந்தின நாள் டான்ஸ் வேற வைக்கிறாங்க. இப்போங்க ரொம்ப மகிழ்ச்சி, எல்லோரும் டான்ஸ் ஆடு, எல்லா பாட்டியும் டான்ஸ் ஆடுது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா ஆடலாம், தப்பு ஒன்றும் இல்லையே, நடனன்றது எல்லாருக்கும். ஆனால் ஒரு திருமணமே நின்று போச்சு. ஏன்னா அந்த கல்யாண பொண்ணு வந்து அந்த அந்த திருமணம் செய்து கொள்ள போகிற இளைஞருக்கு அவ்வளோ டான்ஸ் ஆட வரலைங்க. அது இயல்பு தானங்க, ஒருத்தருக்கு வரும் ஒருத்தருக்கு வராது. அந்த இளைஞருக்கு வரல, அந்த பொண்ணு நல்லா ஆடுது. அது பொறுத்து பார்த்தது இந்த ஆள் சரியாக ஆடலைன்னு வேற ஒரு நண்பரோட நடனம் இவர் கல்யாணத்தை நிறுத்திட்டார். அதுக்கு பிறகு இப்போ திருமணத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இவர் சாரோட வீட்டு திருமணத்தில் என்னன்னாக்க, அப்போல்லாம் கார்லாம் கிடையாது, ரொம்ப ரேராக தான் யாராவது கார் வச்சுருப்பாங்க. அந்த தெருவில் கார் போனாலே 7-8 பிள்ளைங்க பின்னாடியே ஓடு. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இங்கே இப்போ இருக்கிற பசங்கள்ட்டலாம் சொன்னால் நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க. ஒரு கார் போனால் நீ பின்னாடி ஓடி இருக்க, நீ உன் ரேஞ்ச் அவ்வளவுதானா? காரை விடுங்க, இந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு அவர் சைக்கிள் எடுப்போமே, ஞாபகம் இருக்கா? என்னங்க நீங்களாம் சொந்தமாகவே சைக்கிள் வாங்கி கற்றுக்கிட்டீங்களா? நாங்கள்லாம் அவர் சைக்கிள் வாங்கிதான். அது 1 ஹவருங்க. 1 ஹவரில் எவ்வளோ பேர் இப்போ சைக்கிள் கற்றுப்போன்னு நினைக்கிறீங்க? 12 டிக்கெட்டு கற்றுக்கணும். அதில் சொல்லித்தரத்துக்கு அந்த ஒரு 2 அண்ணாவோ 2 அக்காவோ இருப்பாங்க. அவங்க தள்ளுவாங்க. நம்ம 5 நிமிஷம் தான் ஒருத்தருக்கு டைமு. இறங்க அடுத்த ஏறணும். ஏன்னா எல்லாரும் ஜாயிண்ட்டாக பணம் போட்டு அவர் சைக்கிள் எடுத்திருப்போம். அதில் இப்போ என்னோட டேர்ன் இருக்குது, இனிமேல் வரலன்னு வச்சுக்க. என் டேர்ன் இன்னும் வரல. இப்போ வெற்றி செல்வி, என் ஃப்ரெண்டு வெற்றி செல்வியோட டேர்ன் வந்துருச்சு. உடனே வெற்றி செல்வி உட்காந்து வச்சு அந்த 2 அக்கா தள்ளும். அப்போ நான் என்ன செய்யணும்? நியாயம் சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும்? நான் நிற்கணும் தானே, ஏன்னா என் டேர்ன் இல்லை. எல்லாரும் தலை தெறிக்க பின்னாடியே ஓடுவோம், ஞாபகம் இருக்கா? நம்ம டேர்ன் இல்லையோ தலை தெறிக்க பின்னாடியே ஓடுவோம். அந்த 1 ஹவர் ஓடின ஒரே தலைமுறை நம்முடைய கடைசி தலைமுறை மாத்திரம்தான். ஸோ சைக்கிளுக்கு பின்னாடியே ஓடின ஆட்கள் நாமனா, காருக்கு பின்னாடி ஓடுறதுல ஒரு அதிசயமும் கிடையாது. இப்போ திருமணத்துக்கு இவர் காரில் ரொம்ப கிடையாது. இவருடைய நண்பர் ஒருத்தர் வசதியானவர், அவர் பேர் அண்ணாமலை. அவருக்கு சொந்தமாக கார் வச்சுருந்தார். அவர் சொல்லியிருக்காரு, மாப்பிள்ளை நீ கவலைப்படாதடா, நான் கல்யாணத்துக்கு காரை கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி காரை கொண்டுட்டார். ஒரு அம்பாசிடர் காரில் எவ்வளவு பேர் ஏறி இருப்போன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கெல்லாம் அங்கே ஒரு காரில் 4 பேர் தாங்க போக முடியுது. இன்னும் சீட் பெல்ட் போலன்னு சில கார் நகர மாட்டேங்குது. 4 பேர், அதிகமாக போனால் 5 பேர். அன்னைக்கு ஒரு அம்பாசிடர் கார்லேருந்து ஒரு 24 பேர் இறங்கின கதையெல்லாம் நம்ம ஊரில் உண்டு. எப்படித்தான் ஏறினாங்கன்னு தெரியாது. டிக்கிலேருந்து 3 பார்ட்டி இறங்கி வரும். ஏகப்பட்ட பேர் காரில் ஏறி, மாப்பிள்ளைக்கு மட்டும் முதல் சீட். ஏன்னா அவர் அன்னைக்கு மாப்பிள்ளை இல்லை, அதனால அவருக்கு மட்டும் அலுங்காம கார்லேருந்து இறங்கின உடனே அது கார்லேருந்து இறங்கின சந்தோஷத்தில் எல்லாம் மண்டபத்துக்குள்ளே போயிருச்சு. உடனே இவர் கார் ஓட்டி என்ன செஞ்சிருக்காரு, அவர் காரை நிறுத்திட்டு, அவர் தான் செல்ஃப் டிரைவ். அப்போ அவர் கல்யாண மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. எல்லாம் இறங்கி போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு மாலை பின்னாடி டிக்கியில் இருக்கு, யாருமே எடுக்கலை. எல்லாரும் உள்ளே போன உடனே இவருடைய அப்பா, ராஜா சாருடைய அப்பா, மாலை எங்கடா, மாலை எங்க, இப்படி தான் ஒருத்தர் கேட்டுப்போம்ல. நம்ம போய் நம்ம மறந்துட்டோன்னு நம்ம என்ன செய்ய, ஒன்றை தானே கொடுத்தேன், நான் ஒன்றை தானே கொடுத்தேன், இப்படி போய்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க, காருடைய பின் அந்த டிக்கியில் மாலை இருக்கு. உடனே ராஜா சாருடைய அப்பா, யாருடா அந்த டிரைவர், அவனை கூப்பிடு, அறிவு இருக்கு அவனுக்கு, மாலையை கூட எடுக்காம, அவர் தான் கார் ஓனரு. இவங்க அப்பா என்ன நினைச்சிட்டாங்க, ஏதோ வாடகைக்கு கார் பிடிச்சு அவர் கார் ஓட்டின்னு நினைச்சு, எல்லாரும் இறங்கின, நீ மாப்பிள்ளை மாதிரி இறங்கி வந்துடுவா, போய் எடுத்துட்டு வா மாலை. உடனே ராஜா சாருக்கு திக்கு இந்த ஐயோ இருக்கிறதே ஒரு கார், அவனு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த நண்பர் தான் அந்த கார் ஓனர் என்பதையோ, அல்லது அந்த ஊரிலே கார் வைத்திருக்கிற 1-2 ஆட்களில் அவர் ஒருவர் என்பதையோ வெளிக்காட்டி இருந்தால் யாருக்கு அந்த இடத்துல கஷ்டமா இருக்கும்? மாப்பிள்ளைக்கு கஷ்டமா இருக்கும். அதனால அந்த நேரத்தில் தன்னை ஒரு கார் ஓட்டியாகவே காண்பித்து கொண்டு, ஐயா நான் இதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன் இறங்கி போனார் என்கின்ற செய்தியை சொல்லுகிறார். நண்பன் ஒருவன் தான் நமக்காக அவமானங்களை தாங்கக்கூடிய, நான் நம்பக்கூடிய ஒரே ஒரு பர்சன்னா அது நண்பன்.
நம்மில் சில பேருக்கு நண்பர்களோடு பிரச்சனை வருங்க. நான் இப்போ இதை சொல்லிட்டு இருக்கிற போது சில பேருடைய மனசுக்குள்ள ஓடும், அப்படிதான் இருந்தோம் ஒரு காலம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த காலம் திரும்பி வராது அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்வதற்காகத்தான் நீங்க வந்திருக்கிறேன். நட்புக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. நட்புக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. நேரமே கொடுக்க முடியாத வாழ்க்கையை தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ நட்பு என்பது அன்றாடம் பேசிக்கொண்டிருக்கிற நட்பு பள்ளி பருவத்தில் இருக்கும். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? அப்போ ஸ்கூல்லலாம் நாளாங்க கிளாஸில் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையோடு பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்? ஏன்னா கடவுள் என்னை பேசுவதற்காக படைத்திருக்கிறார். அப்போ எனக்கு ஒரு பயம், மைக்கு மேடையெல்லாம் கொடுக்கல. நான் யார்கிட்ட பேசுவேன்? பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட தான் பேசுவேன். வாய் ஓயாமல் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். எவ்வளவு பேசினாலும் பேசுவதற்கு ஏதோ மிச்சம் இருக்கிற பருவம் தான் பள்ளிக்கூட நட்பு. கிளாஸ்ல எல்லாம் பேசும். அதில் சில டீச்சர்ஸ் எழுப்பி விடும், ஏந்திரி எந்திரி எந்திரி. உடனே இந்த பிள்ளை என்ன செய்யும்? இங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். மிஸ் ஏந்து கெட்டப் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? முன்னாடி இருக்கிற பிள்ளையோட தலையோடு சேர்த்து நம்ம தலையை வச்சுக்கிட்டு, உடனே சில மிஸ் அப்பவும் விடாது, எந்திரி ஒன்னத்தான் எந்திரி. உடனே மிஸ் நான் மட்டும் பேசல மிஸ், இவனும் பேசினா மிஸ். ஒரு நல்ல எண்ணம், 2 பேர் எந்திரிச்சு நில்லுங்கடா, 2 பெஞ்சு மேலே ஏறி அப்பவும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பள்ளி முடிஞ்சு கேட்டை பிடிச்சிக்கிட்டே அது பெண்கள் தான் நிறைய செய்வாங்க. தோழியோடு போய் அந்த பிள்ளையோட வீடு வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த வீட்டு கேட்டை பிடிச்சிக்கிட்டே நின்று ஃப்ரெண்டோட 1/2 மணி நேரம் பேசுவாங்க. இந்த கால பிள்ளைகள் என்ன செய்யணும்? இவ்வளவு செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் பேகை கீழே வச்சுட்டு ஃபோனை எடுத்து திரும்ப அதே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணும். எவ்வளவு பேசிய பிறகும் பேசுவதற்கு ஏதோ மிச்சம் இருப்பதாக உணர்கிற பருவம் தான் பள்ளிக்கூட அல்லது கல்லூரி நட்பு. ஆனால் கல்லூரி முடிஞ்சாச்சு, வேலைக்கு வந்தாச்சு, வேலையினுடைய அந்த அலைக்கழிப்புகள் இல்லை குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக ஓடு 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 ஓடுன்னு ஓட வேண்டி இருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி வாழ்க்கை நம்மை செய்கிற போது சில சமயம் நட்புகளை இழந்துடுறோமோ, நம்ம நட்பை இழந்து விடுகின்றோமோ. நட்பை இழப்பது என்பது ஒரு நண்பனின் மரணத்தை விட நட்பின் மரணம் கொடூரமானது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஒரு நண்பனின் மரணத்தை கூட நாம் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் நட்பினுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது.